ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலேயே புனித கஅபா உள்ளது என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான். ஆகவே கஅபா அல்லாஹ் முதலில் உருவாக்கி கொடுத்தானா அல்லது முதல் இறைப்பள்ளி கஅபாவை ஆதம் நபியே உருவாக்கினார்களா? அதாவது குர்ஆன்ல நமக்கு இருக்கிறது 3வது அத்தியாயத்துல 96வது வசனத்தில் இருக்கிறது, உலகத்திலேயே மனிதர்களுக்காக இறைவனை வணங்குவதற்கு உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் இருக்கிற ஆலயம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப முதல்ல ஆலயம் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அப்ப முதல் மனிதர் தான் அதை உண்டாக்கி இருக்கணும். ஏன்னா முதல் மனிதர் உண்டாக்குனது முதல் ஆலயமா இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுச்சு என்று சொன்னால் அது வரைக்கும் உலகத்தில் ஆலயமோ வழிபாடு நடக்கல என்று ஆயிரும். அதனால முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதை உருவாக்குனாங்க என்று இதிலிருந்து நம்ம நேரடியாக இல்லாவிட்டாலும் இதிலிருந்து சிந்தித்து விளங்குறோம். இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே தானா கட்டிக்கிட்டாங்களா அல்லது அல்லாஹ் கட்டி கொடுத்தானா அப்படிங்கிற இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டா, இப்ப நம்ம கஅபா பார்க்கறோம்ல, இந்த வடிவம், இந்த மெட்டீரியல், இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், அந்த காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல செங்கல் இருந்திருக்குமா, இந்த சிமெண்ட் கலவைகள் இருந்திருக்குமா, இந்த மாதிரி உயரமாக கட்டுவதற்குரிய ஏணிகள் படி எவ்வளவு விஷயங்கள் வேணும், இதுகளெல்லாம் இருந்திருக்குமா என்ற ஒரு அடிப்படையில தான் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமே எப்படி கட்டியிருப்பாங்க, அல்லாஹ் அப்படி இறக்கியிருப்பானோ என்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆனா ஒரு விஷயத்தை ஆலயம் என்று சொன்னா இந்த பேருக்கு இதுவே இருந்துச்சு நீங்க விளங்கி கொள்ள கூடாது. அந்த இடத்துல அந்த காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணுல படைக்கப்படும் பொழுது அவங்கள்ட்ட என்ன வசதிகள் எல்லாம் கொடுத்திருந்தானோ அதை கொண்டு ஒரு ஆலயத்தை உண்டாக்கி இருப்பாங்க. அது என்னவா இருக்கலாம், சும்மா 4 குச்சியை நட்டி வச்சு கூட என்ன செய்யலாம், மேல ஒரு இலதலைகளை கூட போட்டு மறைச்சிருக்கலாம், அது கூட ஆலயம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஸ்ஜிது நபவியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு எவ்வளவோ பல ஆயிரம் வருடங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவங்களுடைய பள்ளிவாசல எப்படி இருந்தது, கீழே மண்தரையா இருந்தது, மேல பேரிச்ச மரத்து ஓலை பேரிச்ச மட்டையால் அதனுடைய கீற்றுகளால் வேயப்பட்டு இருந்தது என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இப்படி இருக்கும்னு அர்த்தம் இப்படி இருந்திருக்காது. அவங்கள படைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன கிடைக்கிற மாதிரி செஞ்சிருந்தானோ ஒரு கூரை மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த செஞ்சிருப்பாங்க. அவங்க வசிப்பதற்கு ஒரு வீடு வேணும் தானே, அதை எந்த மெட்டீரியலை கொண்டு அவங்க செஞ்சிருப்பார்களோ அதை கொண்டு செஞ்சிருப்பாங்கன்னு விளங்கிட்டோம்னு சொன்னா இது அங்கே இருந்து இறங்குனிச்சாங்கிற ஒரு கொஸ்டின் வராது. அதனால இது அங்கே இருந்து இறங்கி இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. மனுஷன் தான் எல்லா ஆலயத்தையும் உலகத்துல கட்டுறானே தவிர நபிகள் நாயகம் காலத்துல மஸ்ஜித் நபவி உண்டாக்கல நினைக்கும் பொழுது அல்லாஹ் வானத்துல இருந்து பள்ளிவாசல் இறக்கலாம் வைக்கல. அந்த காலத்து மனிதர்களுடைய உதவியை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. அதனால இந்த வடிவத்தில் நீங்க பாக்குறீங்களே, இந்த மெட்டீரியல்ல இந்த வடிவத்துல இந்த மாதிரி அது இருந்துச்சு என்று எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த இடத்துல இருந்தது, அதான் முக்கியமானது. இப்படி விளங்கிட்டு சொன்னா இதுல ஒரு குழப்பம் வராது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமே இது செஞ்சிருப்பாங்க. இது ஒரு விஷயம்.